வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட்டுடைய லாஸ்ட் கிளாஸ். ஆக்சுவலாக நான் கடைசியாக ஒரு 8 கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 9th கிளாஸ். மோஸ்ட்லி எது இதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்கேற்றபடி வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கு. கிளாஸ் எடுக்கிற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம வந்து கிளாஸுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஜென்ரலான டாபிக். ரைட்டுங்களா? இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் வந்து இது நம்ம எப்படி வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் கேள்விகள் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப மேலோட்டமாக ஒரு பேர்டு வியூ, ஒரு நமக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இந்த மாதிரியான ஏரியாக்களை வந்து ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, டாபிக் பாருங்க. ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன். அப்போ ஹியூமன் வந்து ஆல்வேஸ் இன்ட்ராக்ஷன் வித் என்விரான்மெண்ட். ரைட்டுங்களா? அதனால ஏற்படுற என்னது ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தேர் இம்பாக்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட். அப்போ நம்ம வந்து எப்பயுமே என்விரான்மெண்டோட ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருக்கும், ஒரு கான்டாக்ட்ல இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து என்விரான்மெண்ட்ல செய்கிறோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. சரிங்களா? இதுதான் இங்கே உள்ள விஷயம். நம்ம எல்லா விதமான தேவைகளுக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லா நீட்ஸுக்கும். அந்த என்விரான்மெண்ட் உடைய அந்த நம்மளுடைய நீட்ஸ் அதிகமாகும் போது அந்த என்விரான்மெண்ட் என்ன பண்றோம், ரொம்ப அதிகமா வந்து டிஸ்டர்ப் பண்றோம். அது அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணும்போது அதுவே வந்து நமக்கு எகென்ஸ்டா மாறுது. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போற விஷயம். ரொம்ப ஜென்ரலா இருக்கும். பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், பாருங்க. இப்போ ஆந்திரோபஜனிக் ஆக்டிவிட்டிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் ஆந்திரோபஜனிக் ஆக்டிவிட்டிஸ், வேற ஒன்றும் இல்லை. நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்னா இயற்கையாக நடக்கிறது, ஆந்திரோபஜனிக்னா ஹியூமனால் ஏற்படுறது. பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ ஆந்திரோபஜனிக்னா இந்த வேர்டு இருக்கு பாருங்க, ஆந்திரோபாலஜி அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே என்னது, ஹியூமன் எவாலுவேஷன் பத்தி தான் படிக்கிறது. அப்போ ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் ஆந்திரோபஜனிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். என்னென்ன பாருங்க, பாப்புலேஷன் growth ஆன் என்விரான்மெண்ட். இன்னைக்கு இந்த என்விரான்மெண்ட்ல நடக்கிற அதிகமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து பாப்புலேஷன் growth. சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குங்களா? இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து மோர் தென் 8 பில்லியன். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? மோர் தென் 8 பில்லியன்னா 800 crore. சரிங்களா? அப்போ நீ 800 crore மேல பாப்புலேஷன் இருக்கு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த என்விரான்மெண்ட் இனிஷியலா வந்து எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு ஹியூமன் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல போகும் பொழுது, ரைட்டுங்களா, இந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு பிக்ஸ்டு ஏரியா. ரைட்டுங்களா? அந்த பிக்ஸ்டு ஏரியாக்குள்ள நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், ஏகப்பட்ட பீசஸ் இருக்கு. அந்த பீசஸ் எல்லாம் இந்த என்விரான்மெண்ட் அக்குமுலேட் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ ஒரே ஒரு பீசஸ் ஹியூமன் வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில வந்து இங்க வந்து அதிகமான எண்ணிக்கை ஆகும்போது ஆட்டோமேட்டிக் என்விரான்மெண்ட் என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. ரைட்டுங்களா? அப்போ ஹியூமன் நீட்டும் அதிகமாகுது. ஸோ அப்போ பாப்புலேஷன் growth தான் என்ன கேட்டா அல்டிமேட் ப்ராப்ளம். இந்த பாப்புலேஷன் growth பேஸ்டு தான் மற்ற எல்லாமே வரும். அப்ப பேசிக் ப்ராப்ளமே பாப்புலேஷன் growth. பாருங்க, ரெண்டாவது வந்து பாத்தீங்க, டீஃபாரஸ்டேஷன் அண்ட் இட் கான்சிக்வன்ஸ். டீஃபாரஸ்டேஷன் ஒன்றும் இல்லை மேம். டீஃபாரஸ்டேஷனா ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்றது, வெட்டுறது. அஃபாரஸ்டேஷனா ஃபாரஸ்ட்டை வந்து வளர்க்கறது. இதெல்லாம் வித்தியாசம் இல்லை. அஃபாரஸ்டேஷன். ஓகேங்களா? அஃபாரஸ்டேஷனா ஃபாரஸ்ட் வந்து அதை பிளான்ல நட்டு ஃபாரஸ்ட் வந்து அதிகப்படுத்துறது. டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ டீஃபாரஸ்டேஷன், ஏன் டீஃபாரஸ்டேஷன் பண்றோம் யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியும், நம்ம சின்ன வயசுல இருக்கும்பொழுது நம்ம நிறைய காடுகளா இருந்த இடங்கள் இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, எல்லாம் வீடுகளா மாறி இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப என்ன காரணம், பாப்புலேஷன் growth அதிகமா இருக்கு. அப்ப பாப்புலேஷன் growth அதிகமாக போது தனித்தனி வீடுகள் தேவைப்படுது. அப்ப அக்கோமடேட் பண்றது என்ன ஆகுது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட்டை வெட்ட வேண்டியதா இருக்கு. புரியுது லாஜிக்கு? அப்போ பாப்புலேஷன் growth பாருங்க, தட் லீட்ஸ் டு டீஃபாரஸ்டேஷன் ஆல்சோ. அப்ப டீஃபாரஸ்டேஷன் என்ன பண்ணுது, என்ன பாதிக்குது. அடுத்து பாருங்க, என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் ஃப்ரம் மைனிங். மைனிங் ஏன் பண்றான்? மைனிங் வந்து பண்ணா என்ன, மைனிங் மூலியம் பண்ண கிடைக்குது, கோல் கிடைக்குது. ரைட்டுங்களா? நிறைய அங்க இருக்கிற மெட்டல்ஸ். ஓகே, ஈவன் நம்ம சில்வரு, கோல்டு எல்லாமே வந்து மைனிங் பண்ணி தான் எடுக்கிறோம். அப்போ அந்த மைனிங் ஏன் பண்றோம், ஆப்வியஸா ஹியூமனுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பண்றோம். ஓகேங்களா? அப்ப இங்கே பாப்புலேஷன் growth காரணமாயிடுதா? அடுத்து வாங்க,
மேம் பாப்புலேஷன் growthன்றது ஒன் ஆஃப் த கூறு தான். பட் அந்த பாப்புலேஷன் growth வச்சுதான் மற்ற எல்லாமே வருதுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆன் த என்விரான்மெண்ட். இண்டஸ்ட்ரியலைசேஷன் எதுக்கு நாம போறோம்? ஹியூமன் நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றோம். இவ்வளவுதானே? பாத்துங்க. அடுத்து பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் மாடர்னைஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஏன் அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் இருந்து மாடர்ன் போறோம்? பாப்புலேஷன் அதிகமாகுது. பாப்புலேஷன் அதிகமாகும் போது அவங்களுடைய ஃபுட்டு நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ இங்க இருக்கிற ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த என்ன சொல்ற அந்த அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, அந்த அவுட்புட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அவுட்புட் அதிகமாகனா வி ஹாவ் டு கோ டு தி மாடர்ன் அக்ரிகல்ச்சர். மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னா இந்த பிடி காட்டன், இந்த பிடி பிரிஞ்சா இந்த மாதிரிலாம் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அந்த ஹைபிரிட் வெரைட்டிஸ் சொல்லல, அதெல்லாம் கொண்டு போறோம். இங்கேயும் பாருங்க, அந்த பாப்புலேஷன் தான் இதுக்குமே காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, அர்பனைசேஷன் அண்ட் என்விரான்மெண்ட். அர்பனைசேஷன் என்னது? ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ரூரல் லைஃப்ல இருந்து வி ஆர் மைக்ரேட்டிங் டு த அர்பனைசேஷன் ஃபார் வாட்? அதுக்குமே நம்ம ஹியூமனுடைய நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. அப்போ இது எல்லாம் தனித்தனி தனித்தனி ஆந்திரபிரதேஷ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம மென்ஷன் பண்ணா கூட இது எல்லாத்துக்கும் ரொம்ப பேஸா இருக்கிறது என்னது? பாப்புலேஷன் growth. ரைட்டுங்களா? அப்போ இந்த பாப்புலேஷன் growth தான் நம்ம என்ன பண்ணனேன்? இந்த பாப்புலேஷன் growth நீங்க அட்ரஸ் பண்ணாமலாம் நான் சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பிரச்சனை சரி பண்ணவே முடியாது. ரைட்டுங்களா? சொல்லுவாங்களே, பால் வந்து கொதிக்குது அப்படின்னா விறக விறகு ஃபர்ஸ்ட் அணைக்கணும். ஓகேங்களா? அந்த பாலுக்கு மேல வந்து உஃப்னு ஊதி வந்து நம்ம வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பண்ற வேலைகள் போல அதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாப்புலேஷன் அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து சில நேரங்கள்ல சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, ஓகேங்களா, குழந்தைகளை வந்து குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து மல்டிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாப்புலேஷன் growth வந்து எப்படி இருக்கு? லீனியர். இது இது லீனியர் மேம், இப்படிலாம் இல்ல. பாப்புலேஷன் growth எக்ஸ்போனன்ஷியலா இருக்கு. இங்க ஆரம்பிச்சது இப்படி போகுது. ஓகேங்களா? இதுதான் பாப்புலேஷன், இது கிடையாது, இப்படி போகுது. நீ என்ன பண்ணுவீங்க? ரைட்டுங்களா? 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 32 ஆகுது, 32 64 ஆகுது, 64 128 ஆகுது. பாருங்க, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது இது என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த பாப்புலேஷன் growth ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன். அப்ப என்ன பண்ணணுமா? பாப்புலேஷன் growth கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். இவ்வளவுதான். அதாவது இந்த ஒட்டுமொத்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் தான் இந்தந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இவ்வளவுதான். இது இந்த ஃப்ரேம் ஒர்க்ல சுத்தி 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 என்ன வேணும் நீங்க வந்து பாத்துக்கலாம். வேற இதை தாண்டி வேற என்னென்ன ஆந்திரபோஜனிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து லீட் பண்ணுதுன்றதை நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க அப்படியே யோசிச்சாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது கேள்விகள் வந்து ரொம்ப மேலோட்டமா கேட்பாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, இப்போ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இப்போ என்விரான்மெண்டல் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்போ லோக்கலா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, ரீஜனலா என்ன இருக்கு, குளோபலா என்ன இருக்கு? லோக்கல்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட ஏரியா. ரீஜனல்னா அதோட ஒரு லார்ஜ் ஏரியா. குளோபல்னா என்னது ஃபுல்லா எர்த் ஃபுல்லா. அப்போ ரீஜனல் வந்து இவ்வளவு பெரிய சைஸா இருந்துச்சுன்னா சாரி லோக்கல், இதை விட ரீஜனல் பெருசா இருக்கும், அதை விட என்னது குளோபல் பெருசா இருக்கும். அப்போ எது எதெல்லாம் நம்ம வந்து லோக்கல் என்னென்ன இஷ்யூஸ் சொல்லுவோம், எதெல்லாம் ரீஜனல் சொல்லுவோம், எதெல்லாம் குளோபல் சொல்லுவோம், இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. பாருங்க, லோக்கல் இன்வெல் பேக்லாஸ் அது இஷ்யூஸ். சலனைசேஷன் ஆஃப் இரிகேட்டட் சாயில். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இரிகேட்டட் சாயில்னா வந்து அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம பண்றோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து சாயில் வந்து இரிகேட் பண்ணுவோம். இரிகேட் பண்ணால் தண்ணிலாம் விடும் இல்லையா, தண்ணி பாய்ச்சிருக்கு. அப்போ வந்து அதில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அதுக்கு பேர் சலனைசேஷன். அப்போ அது என்ன பண்ணும், அந்த சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி போயிடும். அப்போ எந்த பயிர் போட்டாலும் சரியா வளராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, யூட்ரிபிகேஷன். இதை பத்தி நம்ம அழகா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன இதெல்லாம் யூட்ரிபிகேஷன் என்னது? ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்ன இருக்கு, ஒரு லேக் இருக்கு. அப்போ லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வந்து கலக்கும் போது அதில் வந்து நிறைய வந்து என்ன இருக்கும், நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். அந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற பிளான்ஸ், அதாவது ஆல்கே, அந்த ஆல்கே வந்து நிறைய வளரும். அந்த ஆல்கே நிறைய வளரும் பொழுது அங்க இருக்கிற ஆக்சிஜன், அந்த டிசால்வ் ஆக்சிஜன் ஃபுல்லா எடுத்துக்கும். அப்போ இது எடுத்துக்கிச்சுன்னா அந்த வாட்டர்ல வாழ்ற மற்ற அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்குல்ல, ஃபிஷ்ஷு, கிராப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன பண்ணும், ஆக்சிஜன் கிடைக்காம இறந்து போயிடும். அதுதான் யூட்ரிபிகேஷன் ப்ராசஸ். அப்ப எங்க நடக்குது? ஒரு ஒரு குளத்துலயோ ஒரு கொட்டையிலையோ, ஓகேங்களா, இல்ல ஒரு ஒரு லேக்லயோ, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா தானே பண்ணுது. அப்ப இது லோக்கல் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மினமடா டிசீஸ். நான் பார்த்தீங்களா, மினமடா டிசீஸ் வந்து என்னது? ஜப்பான்ல இந்த மெர்குரி மெர்குரி பொல்யூஷன் ஏற்படுத்த மினமடா டிசீஸ். அப்ப இதுவே ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் நடக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டென்ஷன் தான் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப்னு ஒண்ணு இல்லை, நமக்கு இருக்கிற நிறைய வந்து என்ன சொல்றது, பிளான்டா சொல்லுவாங்க, அனிமல் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன்னா அந்த அங்க அது வந்து சுத்தமா அழிஞ்சு போறது. சரிங்களா? ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சீட்டா இருக்குல்ல,
சீட்டா வந்து பாத்தீங்கன்னா 1954 இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு, எக்ஸ்டிங்ஷன் ஆயிடுச்சு. இந்தியாவிலே விட்டு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சீட்டா வந்து ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து மத்திய அரசு, ஓகேங்களா, சவுத் ஆப்பிரிக்கா, ஓகேங்களா, நமீபியா, இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி இங்க வந்து இப்போ என்ன பண்ணுது, அது வந்து வளர்க்கறதுக்குள்ள முயற்சிகள் ஈடுபடுது. அப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப்னா அது அந்த ஃபாரஸ்ட்ல இல்லாம போயிருது. அப்போ இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபாரஸ்ட், அப்போ லோக்கல் ஏரியா. அப்போ இங்க சொன்ன என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாமே என்னது, லோக்கல் லோக்கல் லெவல்ல நடக்குது. இது இது மட்டும் கிடையாது, இல்லாட்டி ஏகப்பட்ட இருக்கு. நீங்க இது மாதிரி நிறைய யோசிக்கும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கொஸ்டின் படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்த ரீஜனல் என்னது, அது ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா தாண்டி இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் அதிகமா இருக்கும். ஃப்ளட் பாருங்க, ஃப்ளட் வந்துச்சுன்னா ஒரு லார்ஜ் ஏரியா அஃபெக்ட் பண்ணுதா? அதே மாதிரி டிராட்டு வந்ததுன்னா பெரிய ஏரியா அஃபெக்ட் பண்ணுமா? ரைட்டுங்களா? ஆயில், ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம், இன்னும் பின்னாடி இருக்கு, டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேங்களா? ஆசிட் ரெயின் அது ஆயில் ஸ்பில். ஆயில் ஸ்பில்னா ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வாட்டர்ல, அதாவது இந்த மெரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா சீல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க்லாம் வந்து லீக் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் வந்து ஆயில் ஸ்பில். இதுல என்னது, கொஞ்சம் லோக்கலை விட கொஞ்சம் அதிகமான ஏரியாவை கவர் பண்றது ரீஜனல். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, குளோபல் இஷ்யூ, ஒட்டுமொத்த வேர்ல்டுக்குமே பயோடைவர்சிட்டி லாஸ். அப்படின்னா இங்க இருக்கிற பயோடைவர்சிட்டி, அந்த பயோனா இங்க இருக்கிற பீசிஸ், டைவர்சிட்டினா நிறைய பீசஸ் இருக்கு. அப்ப இங்க வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் நம்ம வந்து பாதிக்கு ஏற்படுறதால நிறைய பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, இறந்து போயிடுது, எக்ஸ்டென்ஷன் ஆயிடுது. சரிங்களா? அப்போ பெரிய லெவல்ல என்ன ஆகுது, இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆல இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்களா, சிட்டுக்குருவிகள்லாம் நான் பார்க்கவே முடியும்னு சொல்லுவாங்கல்ல, சிட்டுக்குருவி. இப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு பீசிஸ், அந்த பீசிஸ் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி லாஸ். ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாருங்க, குளோபல் வார்மிங் அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொன்னல. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். குளோபல் வார்மிங் உள்ளது, எர்த்துடைய டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கிறது பேர் தான் குளோபல் வார்மிங். ஓகேங்களா? அது குளோபல் வார்மிங் ஏன் நடைபெறுது, இந்த கிரீன் கேஸ் வந்து எஃபெக்ட் இருக்கிறதால ஏற்படுது. கிரீன் கேஸ் கேசஸ் என்னது, ரைட்டுங்களா? எந்தெந்த கேசஸ் எல்லாம் வந்து சன்லைட்டை வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, எர்த்துல இருந்து வெளியில போகும்போது அதை போகாம தடுக்குதோ அதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ். எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா CO2, மீத்தேன், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொல்லலாம், கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கொலாப்ஸ் ஆஃப் மெரைன் ஃபிஷரிஸ். மெரைன் என்னது, ஒட்டுமொத்த ஓஷன், சி. அப்ப இது பெரிய லார்ஜ் ஸ்கேல். அப்ப அது மெரைன் ஃபிஷஸ் வந்து கொலாப்ஸ் என்ன ஆகும், நாட் ஓன்லி ஒன் கண்ட்ரி, ஏகப்பட்ட கண்ட்ரி பாதிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, முக்கியமானது ஓசோன் லேயர் டெப்ளேஷன். பாருங்க, பார்த்தாலே புரியுதுல, இது எல்லாமே என்னது, குளோபல் லெவல் நடக்கிற என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். புரிஞ்சு முடியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். லோக்கல் லெவல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருவாங்க, ஒரு 4-5 கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இல்லை இதெல்லாம் லோக்கல் வரும், இதெல்லாம் குளோபல் வரும்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸி என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேங்களா? அப்ப லோக்கல் என்விரான்மெண்டல் கிளாஸ் என்ன இருக்கு, ரீஜனல் என்ன இருக்கு, குளோபல் என்ன இருக்கு, இது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் போதும். எந்த விஷயத்தையும் மத்த பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குளோபல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். சரி, இப்போ நம்ம வந்து அந்த குளோபல் லெவல்ல நடக்கிற என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். குளோபல் பேக்லாஸ் இருக்குல்ல, இதை மட்டும் டிஸ்கஸ் பண்றோம். பாருங்க, அவ குளோபல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஜென்ரலா பாருங்க, there is a much to celebrate and appreciate about the world we live. நம்ம வாழ்ற உலகத்தை, ஓகேங்களா, செலிப்ரேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ரிசியேட் பண்றதுக்கும் செலிப்ரேட் பண்றதுக்கும். ஓகேங்களா? ரைட்டுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை வந்து அப்ரிசியேஷன் செலிப்ரேஷன் தாண்டி அதை ஒட்டு மொத்தமா அழிச்சிடறோம். புரியுதுங்களா? பாருங்க, however mostly due to our action, நம்முடைய செயல்பாடுகள் மூலியமா we are altering the very environment. ஓகேங்களா? அந்த என்விரான்மெண்ட் என்ன பண்றோம், மாத்திரம், சேஞ்ச் பண்றோம். அப்ப சேஞ்ச் பண்றது இங்க இருக்கிறத அதிகமா பொல்யூஷன் ஆக்கி விட்டுறோம். ஓகேங்களா? நிறைய வேஸ்டேஜ் வந்து கலந்து விட்டுறோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல. சோ அப்ப என்ன ஆகுது, அன்ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. சரிங்களா? இன்க்ரீஸ்டு ஹியூமன் ஆக்டிவிட்டி, அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் have led to the rapid deterioration of the environment. புரியுதுங்களா? இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணுது, என்விரான்மெண்ட்டை பெரிய லெவல்ல பாதிக்குது. சரிங்களா? இதுதான் சிவியர்லி அஃபெக்டட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்த டெவலப்மெண்டல் டிஸ்கிரிமினன்சி. டெவலப்மெண்ட் வேணும், ஆனா டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, சஸ்டைனபிளா இருக்குங்க. நம்ம அப்படியே பண்றோம், இன்டிஸ்கிரிமினேட் லெவல்ல நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். புரியுதுங்களா இல்லையா? ஒரு சின்ன ஒரு உதாரணம், இப்போ வந்து இப்போ வந்து ரிவர் இருக்கு,
அப்ப ரிவர் பெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து சாயல் இருக்கு இல்லைங்களா? சாயில் சாயில சாண்ட் வந்து அல்லன்னு ஒரு விதிமுறை இருக்கு, ரூல் இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணுவான், ரொம்ப அதிகமான பேராசை காரணமா என்ன பண்ணுவான், 5 சென்டிமீட்டர் ஆடுறான்னா 50 சென்டிமீட்டர் அனுப்பும். புரியுதுங்களா? அப்போ டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவைப்பட்டா கூட ரொம்ப அதிகமான லெவல்ல அதை யூஸ் பண்றது, அதிகமான லெவல்ல இது பண்றது, புரியுதுங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, இது ஒரு பெரிய சீரியஸ் த்ரெட், ஒரு பெரிய த்ரெட் ஏற்படுது. எதுக்கு? அவர் காமன் குளோபல் என்விரான்மெண்ட். அதே காமன் குளோபல் என்விரான்மெண்ட்ன்றான், ஒரே ஒரு இடத்து தான் இருக்கு, ரைட்டுங்களா? ஒரே ஒரு இடத்து தான் இருக்கு. அந்த இடத்த நீங்க அழிச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாம் போய் சேர்றது தான். ஓகேங்களா? கான்சிக்வென்ட்லி வி ஆர் கான்ஃபிடன்ட் வித் காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டிசர்விங் அட்டென்ஷன்ஸ். அப்போ இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ் மூலமா ஏற்படுறதால அதுக்கு மேல நம்ம அட்டென்ஷன்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்றதோ, அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்றதோ பண்ணலன்னா த வெரி என்விரான்மெண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? ஒரு இந்த என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப நேசிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. நம்மளால என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலா, அவங்கள பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, என்விரான்மெண்ட்டை நம்ம காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்விரான்மெண்ட் கோவப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்விரான்மெண்ட் எல்லாம் நீ காப்பாத்த வேணா, உன்னை நீ காப்பாத்திக்கி. ஓகே, என்விரான்மெண்ட் தெரியும் அதை காப்பாத்திக்கிறது அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு நேச்சர்ல, த நேச்சர் தான் நம்மளே உருவாக்கியிருக்கு. வி ஆர் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் தி எர்த். ஆனா என்ன பண்றோம், இந்த எர்த்தையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்கர் பண்ண பாக்குறோம். ஓகேங்களா? ஆனா வந்து வி கேனாட் என்ன சொல்றது சக்சஸ் இன் நேச்சர். நேச்சர் நம்ம என்ன பண்ண முடியாது, வின் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? நீ என்னதான் டெக்னாலஜி வச்சுக்கீங்க, என்னதான் டெவலப்மெண்ட் பண்ணீங்க, த நேச்சர் கேன் ப்ரிவேல், நேச்சர் வில் வின். ஓகேங்களா? அட் த எண்டு. ஒரு சின்ன ஒரு உதாரணம், இன்னும் எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் பண்ணிடுச்சு, எவ்வளவு மெடிக்கல்ல எவ்வளவு அட்வான்ஸ் வந்துருச்சு, ஹார்ட்டே மாத்தி வைக்கிறோம். ஆனா கொரோனா டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஒட்டுமொத்த வேர்ல்டுமே ஒரு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ள அடங்கிடுச்சுல. தட் இஸ் த பவர் ஆஃப் நேச்சர். ஓகேங்களா? சோ வி ஹாவ் டு என்ன சொல்றது, நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நேச்சரை பாதிப்பு வந்து நம்ம குறைக்கணும். சரிங்களா? சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ நீங்க என்விரான்மெண்ட்ன்றது சும்மா வந்து ஒரு மார்க்கை தாண்டி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்களேன், யூ ஃபீல் சம், யூ கெட் சம் சென்ஸ், ஒரு ஒரு ஃபீல் வரும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் வரும். சரிங்களா? அப்படி படிங்க, அப்பதான் ஒரு கான்சியஸ் வரும். அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப லிமிட்டடா யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தேவையில்லாத அப்போ லைட் எரியாம ஆஃப் பண்ணுவோம், ஃபேன் ஓடாம ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா வேலைகளும் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் பி அண்ட் வெரி கான்சியஸ் அபவுட் தி என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஃபைன். இப்ப பாருங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கு பாருங்க. கிரீன் கேஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பிரச்சனை. பயோடைவர்சிட்டி லாஸ் நான் பார்த்தது தான். ஓகேங்களா? டெசர்டிஃபிகேஷன். அடுத்து பாருங்க, டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஆசிட் ரெயின், ஆயில் ஸ்பில், டம்பிங் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். இது எல்லாமே என்னது, வேர்ல்டு லெவல்ல இருக்கிற குளோபல் ப்ராப்ளம். இது ஒவ்வொன்றுமே நீங்க பக்காவா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், அட்ரஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கிரீன் கேஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஓகேங்களா? அதை இப்ப டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த வகைகள் புரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோடைவர்ஸ் லாஸ் இங்க பார்க்கலாம், டெசர்டிஃபிகேஷன் பார்க்கலாம், டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர் நீட்டா பார்த்துரும். மான்ட்ரியல் புரோட்டோகால் டிஸ்கஸ் பண்ணும்போது டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர் பத்தி தான் பேசணும். ஓகேங்களா? ஆசிட் ரெயின், ஓகே, ஆசிட் ரெயின் நம்ம பார்ப்போம். ஆயில் ஸ்பில்ஸ் பார்ப்போம், டம்பிங் ஆஃப் ஹசார்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கிறதுல வந்து டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயரையும் இந்த குளோபல் வார்மிங் பத்தி ஒரு நிறைய பேசிட்டோம். மற்ற டாபிக் மட்டும் பார்ப்போம். புரியுதுங்களா? ஃபைன். பாருங்க, பயோடைவர்சிட்டி லாஸ் ஒண்ணுமே இல்லை. பயோடைவர்சிட்டி லாஸ் அதான் ஏற்கனவே சொல்லிட்டுல, இங்க இருக்கிற அது நிறைய பீசஸ், டைவர்சிட்டி பீசஸ் இந்த இடத்துல இருக்கு, அதை வந்து நம்ம லாஸ் ஆகுறது. ஓகேங்களா? பாருங்க, போத் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஒண்ணு இல்லாம டெக்னிக்கல் நேம். ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்னு அர்த்தம், ஃபானானா அனிமல்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ போத் ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்ன ஆகுது, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் அண்டர் அண்ட் அசால்ட் ஃபார் வெரைட்டி ஆஃப் இன்டிஸ்கிரிமினேட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். நம்முடைய இன்டிஸ்கிரிமினேட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஒட்டுமொத்த இங்க இருக்கிற அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் பாதிக்கப்படுது. திஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆஃபன் ரிலேட்டட் டு பாருங்க, ராபிட் growth ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் வந்துருச்சா, டீஃபாரஸ்டேஷன், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், எல்லாமே முன்னாடி பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோமா, சொன்னல. சோ இதுதான் எல்லாமே முக்கியமான காரணங்கள் இவன் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பாப்புலேஷன். புரியுதுங்களா? பாப்புலேஷன் தான் அங்க அல்டிமேட் பிரச்சனையே இடத்துக்கு. ஓகேங்களா? பாருங்க, the reason for the biodiversity loss என்னது, லாஸ் ஆஃப் ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்னது, நம்ம வாழ்ற இடம். அப்ப நம்ம வாழ்ற இடம் என்னது, இங்க இருக்கிற அனிமல்ஸ் வாழ்ற இடம்.
அனிமல்ஸ் எங்க வாழுது? ஃபாரஸ்ட்ல வாழுது. அந்த ஃபாரஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? அழிக்கிறோம். அப்ப லாஸ் ஆகுத ஃபாரஸ்ட். அப்ப அந்த அந்த பீசிஸ் வந்து வாழ்றதுக்கு உண்டான இடத்தையே ஒண்ணுலாம் பண்றோமா? அப்ப அதை எப்படி நம்ம வந்து அதை பாதுகாக்க முடியும்? ஸோ லாஸ் ஆகுது. பாருங்க, பொல்யூஷன். பொல்யூஷன் யாரால ஏற்படுது? நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்ல ஏற்படுது. ரைட்டுங்களா? பொல்யூஷன் வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பீசஸ் இறந்து போயிடுது இல்ல? புரியுதுங்களா? நிறைய பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் கண்டாமினேஷன் என்ன பண்ணுது? இறந்து போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொல்யூஷன் இப்போ வந்து ஆயில் ஸ்பில் நடக்குது எங்க? ஒரு ஒரு சீல என்ன ஆகும்? அங்க இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ், ஃபிஷ், டால்பின், இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆயிடும்? இறந்து போயிடுதுல? பொல்யூஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுது. அடுத்து வேற என்னது? ஓவர் யூஸ். அதான் சொல்றேன், அடி நம்ம நீடு அதிகப்படுத்திக்கிட்டோம். ஓகேங்களா? அதனால ஃபுல்லா இன்டிஸ்கிரிமினேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க ரிசோர்சஸ். ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஃபாரின் பீசஸ். இப்ப வெளியே இப்ப நம்ம அதாவது ஒவ்வொரு என்விரான்மெண்ட்ல அது வாழவே முடியாது. ஆனா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நம்ம இன்வேஷன் பண்றது, சாரி, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் பீசஸ்னா ஒரு இடத்துல உருவாக்குறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல வந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கருவேல மரங்கள் சொல்லுவாங்களே, அந்த கருவேல மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, கருவேல மரம்னு ஒன்று இருக்கு. அந்த கருவேல மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து அந்த விதைகள்லாம் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப 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 கிரவுண்ட்ல வந்து ரொம்ப உள்ள வரலி போகுது அதனுடைய ரூட்டு. அங்க இருக்கிற வந்து வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மற்ற பிளான்ட்ஸுக்குலாம் கிடைக்க மாட்டேது. அப்ப அந்த கருவேல மரம்ன்றது என்ன பண்ணுது? இது இந்தியாவுடைய நேட்டிவ் பீசஸ் கிடையாது, வெளியிருந்து கொண்டு வரப்பட்ட பீசஸ். அது நீங்க அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய கலைச்செடிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது அடுத்து பாருங்க, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்றோம்? அஃபெக்ட் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறது? பொல்யூட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ பயோடைவர்சிட்டி லாஸுக்கு இந்த ஃபேக்ட்லாம் முக்கியம். இது கேட்பாங்க, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசனு? லாஸ் ஆஃப் ஹேபிடட், பொல்யூஷன், ஓவர் யூஸ், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் பீசஸ், என்விரான்மெண்டல் டிகிரேட். இந்த 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 ஃபோர் இந்த ரீசன்ஸ் வந்து பக்காவா படிச்சீங்க. திடீர்னு உங்களுக்கு அவங்க ஞாபகம் வராம படிச்சீங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டெசர்டிபிகேஷன். டெசர்டிபிகேஷன் என்னது? டெசர்ட் ஆகிறது. நல்லா இருக்கிறதா என்ன பண்ணிடுது? நம்ம டெசர்ட்டா மாத்திரம். புரியுதுங்களா? பாருங்க, டெசர்டிபிகேஷன் இஸ், ஓகேங்களா, டிமினிஷன் ஆர் destruction ஆஃப் த பயாலஜிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் த லேண்ட் which ultimately leads to the formation of desert. அந்த லேண்டுக்கு உண்டான, ஓகேங்களா, அது பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி மாத்திடும். அப்ப என்னவா மாறிடாது? டெசர்ட்டா மாறிடும். ஓகேங்களா? இப்ப டெசர்ட் படிச்சுன்னா அங்க வந்து பெருசா பெரிய லெவல்ல ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப லிமிட்டடான வெஜிடேஷன் growth, வெஜிடேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? இப்ப ஃபாரஸ்ட்ல என்னென்ன வளரும்? கள்ளிச்செடி, புரியுதுங்களா? இந்த அக்காசி, அது மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன இது டேட்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரியான பேரிச்சம்பழ மரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தானே வரும். எது எது வந்து அங்க இருக்கிற லிமிட்டெட் வாட்டருக்கு டாலரேட் பண்ண முடியும், அங்க இருக்கிற ஹீட்டுக்கு டாலரேட் பண்ணும், அந்த மாதிரி பிளான்ட்ஸ் மட்டும் தான் வளரும். மற்ற எங்க பார்த்தா என்ன வரும்? வெறும் சாண்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பார்த்தா அந்த டெசர்டிஃபிகேஷன் வேற ஒன்றும் இல்லை. டெசர்ட்டா நல்லா இருக்கிறதுனால டெசர்ட்டா மாத்துறது. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. பாருங்களா? பாருங்க, சப்ஸ்டன்ஷியல் ஃபார்ட் ஆஃப் எர்த்துடைய 132.4 million ஸ்கொயர் ஃபீட்டர், ஓகே, சாரி, ஸ்கொயர் கிலோமீட்டர் of terrestrial area is facing desertification. ஏன்? Due to over exploitation and miscarriage of the land resources for human activities. புரியுதுங்களா? எல்லாமே நம்ம தான். நமக்கு தேவைப்படுது ஒண்ணு, எர்த்த ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, சம் ஆஃப் த பிரின்சிபல் காசஸ், முக்கியமான காசஸ் என்ன பாருங்க? ஓவர் கல்டிவேஷன். ஏன் அதிகமா கல்டிவேட் பண்றோம்? பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, ஃபுட் நீட் அதிகமா இருக்கு. அப்ப எல்லா ஃபாரஸ்டும் அழிச்சிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்துறோம். ஓவர் கிரேசிங். ஏன் ஓவர் கிரேசிங் ஆகுது? நமக்கு நிறைய மீட்டு தேவைப்படுது. அப்ப நிறைய விலங்குகளை வந்து நம்ம ரியரிங் பண்றோம். அப்ப என்ன பண்ணுது? அது நிறைய ஓவர் கிரேஸ் பண்ணிடுது. இன்னும் வந்து பாதிக்கப்படுது. டீஃபாரஸ்டேஷனு, இது எதுக்கு பண்றோம்? இண்டஸ்ட்ரி உருவாக்குறோம், வீடுகள் கட்டுறோம், அதுக்காக ஃபாரஸ்ட் அழிக்கிறோம், டூரிசத்துக்காக ஃபாரஸ்ட் அழிக்கிறோம். முடிஞ்சு போச்சுங்களா? சால்ட் அக்குமுலேஷன் டியூ டு இரிகேஷனு. சரிங்களா? ஆமா, ஒரு வந்து நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்டரா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அங்க நிறைய அதுக்குள்ள இருக்கிற சால்ட் வந்து அந்த எர்த்தினுடைய மேற்பரப்பில் அந்த மணல் கூட, அதாவது அந்த சாயில் கூட சேருது. அப்ப சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி போயிடுது. ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்ப சாயில் ஃபெர்டிலிட்டி போயிடுச்சுன்னா ஆயிடும், அங்க எந்த பயிரும் வளராது. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன விடும்? சும்மா லேண்டா போட்டுருவோம். அது சும்மா லேண்டா போட்டுட்டு அதுக்கு மேல டெசர்ட், வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு முடியல லாஜிக்? இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் என்ன? இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் ஏற்கனவே சொல்றேன். நம்ம வந்து பொல்யூஷன் நிறைய ஏற்படுத்துறோம். பொல்யூஷன் ஏற்படுத்தலாம், அங்கெல்லாம் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் நிறைய பொல்யூட்டட் கேஸ் இருக்கு.
ஓகேங்களா? மழை பெய்யும் பொழுது அந்த கேஸ் எல்லாம் வந்து அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்ல. ஓகேங்களா? அந்த மிக்ஸ் ஆகும் போது அந்த கேசஸ் எல்லாம் வந்து அசிட்டிக் கண்டென்ட்டா மாறிடும் ஒரு சில கேசஸ். அப்ப அதெல்லாம் அந்த ரெயின் அது கூட கலந்து வர ரெயின் பேர் தான் ஆசிட் ரெயின். இந்த ஆசிட் ரெயின் என்ன பண்ணுது? இங்க வந்து நிறைய இங்க என்விரான்மெண்ட் பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்துது. நாட் ஓன்லி என்விரான்மெண்ட், இங்க இருக்கிற மானுமெண்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய வந்து இந்த பழமையான அந்த கோயில்கள் சிற்பங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் பாதிக்கப்படும். புரியுங்களா? அவ்வளவுதான் ஆசிட் ரெயின். பாருங்க, ஆசிட் ரெயின் ரெஃபர்ஸ் டு எனி பிரிசிபிடேஷன். எனி பிரிசிபிடேஷன் பிரிசிபிடேஷன் ஒன்றும் இல்லாம பிரிசிபிடேஷன் அப்படின்னா, அதாவது இப்ப ரெயின்ஃபால் அப்படின்றது ஒரு மழை, ரைட்டா? இப்ப பிரிசிபிடேஷன்னா ஓகேங்களா, அதாவது இங்க பாருங்க, இந்த ரெயின், ஃபாக், மிஸ்ட், ஸ்னோ, அதாவது இந்த வாட்டர் கண்டென்ட் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ல இருக்கோ அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? பிரிசிபிடேஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? நமக்கு வந்து பிரிசிபிடேஷன் மேல இருந்து மழை தண்ணியா வரலாம், இல்ல ஃபாகா வரலாம், மிஸ்டா வரலாம், ஸ்னோவா வரலாம். இது எல்லாமே என்னது? பிரிசிபிடேஷன் சொல்லுவாங்க. பிரிசிபிடேஷன்ன்றது ஒரு ஜெனரல் நேம் அப்படின்னு வச்சுக்கணும். நீ நிறைய இடத்துல பார்த்து ரெயின்ஃபால் சொல்ல மாட்டாங்க, பிரிசிபிடேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ற ஒரு வேர்டு. ஓகேங்களா? ஃபைன். இது என்ன பண்றது? அப்போ வந்து பிரிசிபிடேஷன் இது பிரிசிபிடேஷன் என்ன பண்ணுதுன்னா பாருங்க, தட் இஸ் மோர் அசிட்டிக் தன் நார்மல். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மலை, அதாவது அந்த பிரிசிபிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறத விட அசிட்டிக் அதிகமா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, ஆசிட் ரெயின் இஸ் காஸ்ட் பை அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன். ரைட்டுங்களா? அப்புறம் அசிடிக் கேசஸ் என்னது? இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இதுதான் ஆசிட்ரைன் உருவாகிறதுக்கு முக்கியமான கேசஸ். இது கேள்விகள் கேட்பாங்க அப்படி. சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படி வருது? எமிட்டட் ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் பாசல் ஃபியூல்ஸ். கோல்லாம் இருக்குல்ல, கோல்லாம் நம்ம பர்ன் பண்றல எலக்ட்ரிசிட்டிக்காக தெர்மல் பவர் பிளான்ல வச்சு. அப்ப என்ன பண்ணுது? சல்பர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுது. அப்போ அது என்விரான்மெண்ட்ல அங்கங்க கலந்துருக்கு. அப்போ மழை வரும்போது அது கூட வாட்டர் கூட மிக்ஸ் ஆகுது. அப்ப என்ன கிடைக்குது? ஆசிட் ரெயின் வருது. இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப இது வேற எங்கெல்லாம் அந்த வருது பாருங்க. பவர் பிளான்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ், இங்கேயுமே என்ன வரும்? இந்த சல்பர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை ரிலீஸ் பண்றோம். இது என்ன பண்ணுது? ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. ரைட்டுங்களா? பாருங்க, இதே மாதிரி வந்து இது ஆல்சோ ரெகனைஸ் தட் அசிடிக் ஸ்மோக், ஃபாக், மிஸ்ட். ஓகேங்களா? இது செட்டில்ட் ஆன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அக்குமுலேட் ஆன வெஜிடேஷனு. இது என்ன பண்ணுனா, இப்போ இது இருக்கு இல்லைங்களா, நம்ம பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட் தானே ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளான்டோட லீஃப் தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரோஃபில்லாம் இருக்கும். அதுதான் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி, ஓகேங்களா, வாட்டரு, கார்பன் டை ஆக்சைட்லாம் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும்? நமக்கு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அந்த லீஃப் மேல அப்படியே இந்த 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 பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ள அப்படியே மேல வந்து பறந்துருச்சுன்னா நம்ம போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்ப போட்டோசிந்தசிஸ் நடக்கலாம், யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபுட்டே கிடைக்காது. அப்ப ஆசிட் எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் ஏற்படுத்து பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? பாருங்க, இப்ப அசிட்டிக் கேசஸ் அண்டர் எமிஷன். இது எல்லாமே அசிட்டிக் கேசஸ் தான். எது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, கார்பன் மோனாக்சைடு. ஆனா இது முக்கியமா இந்த ரெண்டு கேஸ் இருக்குல்ல கடைசியா, இதுதான் ஆசிட்டேனு முக்கியம். இதெல்லாம் அசிட்டிக் இருக்கு, ஆனா ஆசிட்டிக் முக்கியமானது இந்த ரெண்டு தான். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா சல்பர் டை ஆக்சைடு SO2 அண்டு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்னா இது ஒன்னே ஒண்ணுதான், SO2. இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு, அதான் எக்ஸ் போறோம். புரியுதுங்களா? வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இது ரெண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மற்றெல்லாம் அசிட்டிக் கேசஸ் தான். இது ஒவ்வொன்றும் எங்க இருக்கிறது சோர்சஸ் கொடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க போறீங்க. ஓகேங்களா? பட் ரெண்டு மட்டும் பாருங்க. சல்பர் ஆக்சைடு வருது, பாசில் ஃபியூல் பர்ன் பண்றோம். இண்டஸ்ட்ரியல் சோர்சஸ், வல்கோனிக் எரப்ஷன் கூட வரும். பட் அதுல நேச்சுரல் லிமிட்டடா தான் வரும். ஓஷன்ஸ். நைட்ரஜன் ஆக்சைடு பாருங்க, பாசில் ஃபியூல் பர்னிங், லைட்னிங், பயோமாஸ் பர்னிங், ஓஷன், பவர் பிளான்ட். பயோமாஸ் பர்னிங் ஒண்ணு இல்ல, இப்ப அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம வந்து இந்த கரும்பு, நெல் இதெல்லாம் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரா அப்படி நிற்கும். அந்த ஸ்ட்ரா வந்து எரிக்கிறது. ஓகேங்களா? அதனால கூட நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்லாம் வெளியிடும். ஓகேங்களா? அப்போ அசிட்டிக் ரெயின்னா இந்த SO2வும் NOx, சல்பர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், இது ரெண்டு முக்கியமான காரணம் போச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் அசிட்டிக். சரி, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் அசிட் ரெயின் பாருங்க. என்னென்ன இது அஃபெக்ட்ஸ் போத் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம். வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற அனிமல்ஸையும் பாதிக்கும். அதாவது அனிமல்ஸ் இந்த சென்ஸ் அங்க வந்து போத் பிளான்ட் அனிமல்ஸும் பாதிக்கும், டெரஸ்ட்ரியல் இருக்கிறதும் பாதிக்கும். அப்புறம் பாருங்க, டேமேஜஸ் பில்டிங் அண்ட் மானுமெண்ட் சொன்னல, அந்த தாஜ்மஹால்லாம் ஃபேட் ஆகும்.
அங்க அங்க யூபியில் இருக்கீங்க தாஜ்மஹால் அதெல்லாம் ஃபேட் ஆகுது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து நிறைய அந்த அங்க அந்த பஞ்சாப் ஹரியானாலாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க நிறைய அக்ரிகல்ச்சர் பயங்கரமா நடக்கும். அப்ப அந்த கோதுமை இருக்குல்ல வீட்டு, அந்த வீட்டுடைய ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரா வந்து பான் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அந்த அது வந்து பொல்யூஷன் வந்து வரும், அசிட்டிக் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும், ஆசிட்ரைன் ஃபார்ம் ஆகும். ஆசிட்ரைன் வந்து தாஜ்மஹால்ல வந்து படும்பொழுது அங்க இருக்கிற அதோடைய ஒயிட்னஸ் இருக்கு, அந்த ஒயிட் கலர்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லா மார்பிள்ஸ்லாம் ஃபேட் ஆகுது. புரியுதா? அப்போ இது வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் அக்வாட்டிக் லைஃப்லயும் எஃபெக்ட் ஏற்படுத்துது, டெரஸ்ட்ரியல் லைஃப்லயும் ஏற்படுத்துது, ஃபாரஸ்ட்லயும் ஏற்படுத்துது, பில்டிங் என்வரான்மெண்ட்ல ஏற்படுத்துது. அக்வாட்டிக் லைஃப்னா வாட்டர்ல வாழ்றதுன்னா, டெரஸ்ட்ரியல்னா லேண்ட் எலிமெண்ட், அவ்வளவுதான். வேற ஒன்றும் டெக்னிக்கல் வார்த்தை வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் டு கோப் வித். இது எப்படி நம்ம சரி பண்றது? ஒண்ணு மேல பாருங்க, எனி ப்ரொசீஜர் தட் செல் ரெடியூஸ், மினிமைஸ் ஆர் ஹால்ட். எதை பண்ண, எமிஷன் ஆஃப் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். இதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணு, மினிமைஸ் பண்ணு, அல்லது நிறுத்தணும் ஒட்டு மொத்தமா. அப்படின்னா தான் ஆசிட்ரைனை சரி பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்புறம் பாத்தீங்க, யூஸ் ஆஃப் லோ சல்ஃபர் ஃபியூல் ஆர் நேச்சுரல் கேஸ் ஆர் வாஸ்ட் கோல். ஓகேங்களா, இன் தெர்மல் பவர் பிளான்ஸ். அதேதான், இதே தான் இது பாயிண்ட். அதோட யூசேஜை குறைக்கணும். ஓகேங்களா, கம்மியான சல்ஃபர் கண்டென்ட் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆசிட்ரைனை சரி பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, ஆசிட்ரைன்னா என்ன, புரியுதுங்களா? அதுக்கு முக்கியமான ரெண்டு கேசஸ் என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வேற என்னென்ன ஆசிட்டிக் கேஸ் சொல்றோம். ஓகேங்களா, அது என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுத்துது, அது எப்படி நம்ம சரி பண்றோம். ஓகேங்களா, இவ்வளவுதான் விஷயம். அடுத்து பாருங்க, ஆயில் பொல்யூஷன். ஆயில் பொல்யூஷன் என்னது? ஆயில் பொல்யூஷன் ரெஃபர்ஸ் டு லேயர் ஆஃப் ஆயில் ஆன் வாட்டர் பாடிஸ். உங்களுக்கு தெரியல, இப்போ வாட்டர் இருக்கு, ஆயில் வந்து வாட்டர்ல கலந்தா எப்படி இருக்கும், அந்த வாட்டருக்கு மேல தானே ஆயில் மிதக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா ஆயிலுக்கு வந்து வாட்டரோட டென்சிட்டி கம்மி. டென்சிட்டி டென்சிட்டி கம்மியா இருக்கிற, ஓகேங்களா, ஆப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும், டென்சிட்டி அதிகமாக இருந்தால் மூழ்கும். வேற ஒன்று இல்லை, சரிங்களா? அப்போ அது வந்து மேல வந்து என்ன பண்ணுது, அப்படியே படர்ந்துடும். ஆயில் ஸ்பில்ஸ் அது எல்லாம் வந்து ஓஷானிக் பொல்யூஷன், முக்கியமான அது ஓஷன் தான் பாதிக்கும். ஏன், மெரைன் டிரான்ஸ்போர்ட் வெஷலு. மெரைன்னா ஓஷன் அர்த்தம். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் அதனால அங்கே தானே இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து நிறைய வந்து அஹ், இது தேவை, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தேவை. அப்போ அதெல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வரோம், ஆப்வியஸா ஒரு கப்பலை தானே கொண்டு வருவோம், ஷிப்பில். அப்போ ஷிப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லீக்கேஜ் வந்து எங்கே போவோம், ஆப்வியஸா ஓஷன் தானே போவோம். அப்போ ஓஷன் தான் பாதிக்கப்படும். ஓகேங்களா, காசஸ் ஆஃப் ஆயில் ஸ்பில் பாருங்க, என்ன காரணங்கள் பாருங்க. ஒரு லீக்கேஜ் எதனா ஏற்படுது, மெரைன் டிரான்ஸ்போர்ட் மூலியமா ஏற்படுதா? இட் இன்க்ளூட்ஸ் போத் ஸ்மால் ஸ்கேல் நடக்கும், லார்ஜ் ஸ்கேல் நடக்கும். அடுத்து பாருங்க, ஆயில் ஸ்பில்ஸ் குட் அக்கர் டூரிங் ஆஃப் ஸ்போர் ஆயில் ப்ரொடக்ஷன். அதாவது டிரான்ஸ்போர்ட் சமயத்தில் நடக்கும். அந்த வந்து ஆயில் ப்ரொடக்ஷன், நம்ம ஆயில் வந்து எங்க இருந்து எடுப்போம், நம்ம வந்து ஓஷனுடைய பெல்ட்ல இருந்து எடுப்போம், அந்த கோஸ்டல் ஏரியா. அப்ப அங்க நம்ம நீங்க அது அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன், ஆயில் வந்து இடத்துல இருந்து எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஓஷன்ல மிக்ஸ் ஆகல, அப்ப அதனாலேயும் பாதிப்படும். அதே மாதிரி சப்ளை லைன், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து சப்ளை பண்ணும் இல்லைங்களா, அப்ப லீக்கேஜ் ஏற்படும் இல்லைங்களா, அதன் மூலியமா ஆயில் பொல்யூஷன். ஸோ இதான் ஜஸ்ட் காரணம். இங்க பாருங்க ஒரு ஃபேக்ட் பாருங்க, an average of a ton of oil is discharged into the sea for every 1,000 tons of oil transport by sea. ஒரு 1,000 டன்னு, ஓகேங்களா, ஒரு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எடுத்துட்டு வருதுன்னா அதுல மினிமம் 1 டன் என்ன பண்ணிடும், ஓஷனை கூட மிக்ஸ் ஆயிடும். வேற தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு பேர் தான் ஆயில் பொல்யூஷன். சரிங்களா, இது காரணங்கள் புரியுதா? சரி, என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும், ரொம்ப மோசமான இம்பாக்ட் ஏற்படுத்தி பாருங்க. வித்தின் ஹவர்ஸ், சில மணி நேரத்துக்குள்ள ஃபிஷ்ஷஸ், செல்ஃபிஷ், பிளாங்டன் எல்லாம் என்ன ஆயிடுதான், டை ஆயிடுது, இறந்தே போயிடும். ஏன், டியூ டு சஃபகேஷன் அண்ட் மெட்டாபாலிக் டிஸார்டர். மூச்சுத்திறல் ஏற்படும், இல்லைன்னா அதனுடைய மெட்டாபாலிக் டிஸார்டர்னா அதனுடைய உடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும், மெட்டாபாலிசம். ஸோ அதுல வித்தின் ஹவர்ஸ், ஹவர்ஸ்லேயே இறந்து போயிடும். யோசிச்சு பாருங்களேன், வித்தின் ஏ டே, சில நாட்களில் பேர்ட்ஸ் அண்ட் சி மம்மல்ஸ் டை. பறவைகளும் சில மம்மல்ஸ், பாலூட்டிகள் சொல்லல, அது இறந்து போயிடும். இது இறந்து போச்சுன்னா நம்ம அது வந்து மெரைனுடைய ஈகோ சிஸ்டமே ஆகும், டேமேஜ் ஆகும். புரியுதுங்களா? அப்ப ஆயில் ஸ்பில்ஸ் ஆல்சோ எதிர் பாய்சனஸ் சஃபகேட் ஆல்கே ப்ளூம். ஆல்காவே விட்டு வைக்கல, ரைட்டுங்களா? திஸ் இஸ் டைம் டு மேக்ஸ் வாட்டர் பாடிஸ் டெஃபிஷியன்ட் இன் என்ன ஆகும், ஆக்சிஜன். அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் சொல்லுவாங்கல்ல, டிஓ, டிசால்வ்ட் ஆக்சிஜனை குறைச்சிடும்.
வாட்டர் டெஃபிஷியன்ட் இன் ஆக்சிஜன் என்ன நடத்துக்கும்? ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெத் ஆஃப் த எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஃபிஷ் அண்ட் மெரைன் லைஃப். நம்ம யூட்ரோபிகேஷன் ஒரு கான்செப்ட் படிச்சல, ஆல்கஹால் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா ஓகேங்களா, அங்க வந்து அந்த இருக்கிற அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்ப அங்க இருக்கிற ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரியான அக்வாட்டிக் அனிமல்லாம் வாழ முடியாது. புரியுதுங்களா? அப்ப ஆயில் ஸ்பில் எவ்வளவு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி பாருங்க. புரிஞ்சுக்க முடியுதுல? ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் வந்து இந்த ஆயில்ஸ் ஏற்படுத்துது. ஆயில் ஸ்பில் பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ் அண்ட் டெரஸ்ட்ரியல் லைஃப். முன்னாடி பாருங்க அக்வாட்டிக் லைஃப், அது மெரைன். இப்போ வந்து டெரஸ்ட்ரியல். இதையும் விட்டு வைக்கல பாருங்க, பேஸ், எஸ்டுரிஸ், ஷோர்ஸ், ரீவ், பீச்சஸ், பர்டிகுலர் நியர் த லார்ஜ் கோஸ்டல் சிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ எல்லாமே வந்து ஹசார்டஸ் ஆயில் ஸ்பில் வந்து இங்க போய் கலக்குதுன்றாங்க. ஓகேங்களா? இதனால நிறைய கோஸ்டல் ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படுது. பாருங்களேன், ரெக்ரேஷனல் எதுக்காக போவோம் நம்ம கடற்கரைக்கு? பாத்திங், போட்டிங், ஆங்கிலிங், டைவிங், ராப்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? டூரிசமும் ஹோட்டல் பிசினஸும் அங்க என்ன வந்து சீரியஸ்லி அஃபெக்ட் ஆகுது. ஆயில் ஸ்பில்லால அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா எப்படி அங்கே மூவ் பண்ண முடியும்? இந்த டைவிங் எல்லாம் அடிக்க முடியாது, குளிக்க முடியாது, போட்டிங் போக முடியாது, ஒருமே பண்ண முடியாது. ஸோ பாதிக்கும். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ ஆயில் பொல்யூஷன்னா என்ன, அதுக்கு உண்டான காசஸ் என்னென்ன காரணங்கள் இருக்கு, அப்படி இம்பாக்ட் மெரைன் லைஃப்ல ஏற்படுத்துது, அப்படி இம்பாக்ட் எப்படி டெரஸ்ட் லைஃப்ல ஏற்படுத்துது. ஓரளவு கான்செப்ட் புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் சொல்றது எல்லாமே ஜஸ்ட் காதில் வாங்கிக்கிங்க. ஒரு முறை அது நம்மளை அந்த டெக்ஸ்ட் அனுப்புற படிங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஹசார்டஸ் வேஸ்ட், அதான் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். வேஸ்ட்னாவே நமக்கு வந்து ஹசார்டஸ் தான். அதுல ஹசார்டஸ் வேஸ்ட்னா ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துறது ஹசார்டஸ் வேஸ்ட். பாருங்க, எனி சப்ஸ்டன்ஸ் that is present in the environment or released into the environment causing substantial damage to the public health and welfare of the environment. இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அது பேர் தான் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். புரிஞ்சு முடியுதுல? பாருங்க, எனி சப்ஸ்டன்ஸ் தட் குட் சீரியஸ் irreversible ஹெல்த் எஃபெக்ட். ஹெல்த் எஃபெக்ட் இர்ரிவர்சிபிள்னா அது நம்ம சரியா ஆக முடியாது. அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தல, அது இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இது பாருங்க, எனி ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் குட் எக்ஸிகிபிட் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக். அப்ப ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். மேம் இந்த நாளும் ரொம்ப 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 முக்கியம், இதையும் படிச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, டாக்ஸிட்டி. டாக்ஸிட்டின்னு அர்த்தம் டாக்ஸிக். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மை இருக்கிறது. ரெண்டாவது வந்து இக்னிபிலிட்டி. இக்னிபிலிட்டினா அந்த இது எரியிற தன்மை இருக்கிறது, பர்னிங். ஓகே, கம்பஷன் சொல்லுவாங்க. கரோசிவிட்டி அப்படின்னா எரோஷன் ஏற்படுது. அதாவது இந்த கரோடு பண்ணிடல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அயன் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் கூட கலந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? எரோடு ஆகல, துரு பிடிச்சி போடுறது, அதான் கரோசிவிட்டி. அடுத்து ரியாக்டிவிட்டி. ஓகேவா? அதாவது அல்லது எக்ஸ்ப்ளோசிவ், வெடிச்சிருது. சரிங்களா? அப்போ இது நாலும் முக்கியமான இதனுடைய கேரக்டரிஸ்டிக். என்னென்ன இருக்கும்? டாக்ஸிக்கா இருக்கும், இக்னிபிலிட்டியா இருக்கும், கரோசிவிட்டியா இருக்கும், ரியாக்டிவிட்டி இருக்கும். வார்த்தைகள் அப்படி நான் வச்சு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேங்களா? Thus, any waste that contain hazardous or very hazardous substance are called hazardous. ஆல்ரெடி பார்த்துட்டோம் hazardous waste என்னன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே, hazardous waste can originate from various sources. நிறைய இடத்துல இருந்து வரும். பாருங்களேன், ஹவுஸ் ஹோல்டு, வீட்டுல இருந்து கூட உருவாகுது hazardous waste. புரியுதுங்களா? லோக்கல் ஏரியாஸ், அர்பன், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, ஹாஸ்பிட்டல்ஸ், லெபார்டரிஸ், பவர் பிளான்ட், சோர்சஸ். இதான் தெரியல, எல்லா இடத்துலயும் வேஸ்டேஜ் வரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் விஷயம். பாருங்க, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு டம்பிங் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். அந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை டம்ப் பண்றதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஏற்படுது? ஓகேங்களா? என்விரான்மெண்ட்ல அன்ஃப்ரெண்ட்லி சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வரதால என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துறது நான் அடுத்த ஸ்லைட்ல போட்டுருக்கேன். பாருங்க, ஹசார்டஸ் வேஸ்ட், இட்ஸ் டிஸ்போசல் அண்ட் எஃபெக்ட். புரியுதுங்களா? இந்த ஸ்கிரீன்ல வந்து எல்லாமே ஜஸ்ட் என்ன இருக்கு லைட்டா பாத்துங்க, ரொம்ப எல்லாத்தையும் மக்கப் பண்ணிக்கலாம் வேண்டாம். பாருங்களேன், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் சோர்ஸ் எங்கிருந்து வருது? இண்டஸ்ட்ரியிலிருந்து வருது. என்னென்னலாம் வருது பாருங்க, எப்படிலாம் வருது பாருங்க. டிஸ்போஸ் ஆஃப் அல்லது யூஸ்ட் அஸ். இன்சினரேஷன் ஆஃப் வேஸ்ட். இன்சினரேஷன் ஆஃப் வேஸ்ட்னா இன்சினரேஷன் பர்னிங்ல ஒரு மெத்தட். புரியுதுங்களா? இன்சினரேஷன் பர்னிங்ல இருக்கிற ஒரு மெத்தட் தான் இன்சினரேஷன். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க பர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொல்யூட்டிங் ஏஜென்ட் வரும்? டாக்ஸிக் ஃபியூம்ஸ். ஓகேங்களா? டாக்ஸிக்கான என்ன வரும்? அந்த ஃபியூம்ஸ்னா அந்த இது அந்த புகை மூட்டம் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வருமா? எக்ஸாம்பிள் குளோரின், பாலிவினைல் குளோரைடு.
ஒண்ணும் இல்லை, பாலிமர் பிவிசி. பிவிசி பைப் இருக்குல்ல, பிளாஸ்டிக். அதெல்லாம் என்ன பண்ணணும், அதை வந்து எரிச்சோம்னா என்ன ஆகும், ஒரு 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 கேஸ் மாதிரி வரும்ல, அது டாக்ஸிக். ஓகேங்களா? அதுல என்ன எஃபெக்ட் ஏற்படும், குளோரின், அது பிவிசினா அந்த குளோரின் இருக்குல்ல, அது வந்து காஸ் ஆசிட் ரெயின். குளோரின் கூட ஆசிட் ரெயின் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. சரிங்களா? ஆனா முக்கியமா ஆசிட் ரெயினுக்கு முக்கியமானது அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு ஞாபகம் வச்சுங்க. இதுல சின்ன சின்ன மைனர் இம்பாக்ட் ஏற்படுது. மேஜர் வந்து ரெண்டு தான். ஓகேங்களா? பாருங்க. அடுத்தது இன்கம்ப்ளீட் கம்பஷனு, முழுமையா எரிக்கல. கம்பஷன் ஆகும், எரிக்கிறது. அது முழுமையா எரிக்கல அப்படின்னா டாக்ஸின்ஸ், ஆர்கனோ குளோரைட்ஸ், இந்த மாதிரியான பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். என்ன எஃபெக்ட் பாருங்க, கார்சினோஜெனிக். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் கார்சினோஜெனிக்? நான் சொன்னேன்ல, கேன்சர் ஏற்படுத்துறத எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், கார்சினோஜெனிக்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ரிலீஸ் இன்டு வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ரிலீஸ் பண்ண நடக்குது பாருங்க, குளோஃபினல், குளோரின் காம்பவுண்ட்ஸ், அடில் ஆல்டிஹைடு, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் கலக்கும். இதெல்லாம் வரும் பாருங்க, காஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அடுத்து பாருங்க, பர்டிகுலர் பிளாஸ்டிக் வேஸ்ட் என்ன பண்ணுது, பாலித்தீன், பாலிப்ரோபிளைன், பாலிஈஸ்டர், எக்ஸெட்ரா பர்னிங் ரிலீஸ் கேசஸ். பாலித்தீன் ஒண்ணு இல்ல, நம்ம கவர் இருக்கு இல்லைங்களா, பாலித்தீன் கவர், அதுதான் பாலித்தீன். இது எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள். புரியுங்களா? இது பாருங்க, டாக்ஸிக்கா இருக்க எக்கலாஜிக்கல் பொல்யூஷன் ஏற்படுத்துது. அப்போ இண்டஸ்ட்ரியில உருவாகிற இந்த வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. புரியுதுங்களா? நியூக்ளியர் வேஸ்ட். இப்ப நியூக்ளியர் வேஸ்ட் பாருங்க, ஹாஸ்பிட்டல் லெபார்டரிஸ். ஏன்னா இந்த நிறைய வந்து அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய வந்து நியூக்ளியர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கோபால்ட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றல, அதெல்லாம் வந்து ரேடியேஷன் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இப்போ ஸ்லோ சஸ்டைனபிள் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் யூஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இதில் யூஸ் பண்றதுலாம் கூட பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன மாதிரி, ஹெல்த் கசல, கார்சினோஜெனிக். ரேடியேஷன் வந்தாலும் என்ன வந்துடும், கேன்சர் வந்துடும், மியூட்டேஷன் நடக்கும், பீடா. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். அப்ப அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல கூட என்ன இருக்கு, நிறைய பாதிப்பு இருக்கு பாருங்க. ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் வேஸ்ட், மெனியூர், டங்க். டங்குனா வந்து இது, மெனியூர்னா உரம், பெட்ரிசரு. டங்குனா வந்து இதெல்லாம் இருக்குல்ல, அனிமல்ஸ், அனிமலுடைய வேஸ்ட். இதுல கூட நைட்ரஜன் வேஸ்ட். புரியுதுங்களா? பாருங்க, அக்குமுலேட்டட் வெஜிடேஷன் காஸ் மெத்தனோக்ளோபிமேனியா சைனோசிஸ். இது ஏற்கனவே படிச்சுன்னு நினைக்கிறேன், ப்ரீவியஸ் இயர்ல பொல்யூஷன் இதுல இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான நிறைய இதுல ரொம்ப இந்த இந்த டெக்னிக்லாம் விட்டுருங்க, இங்க மட்டும் பாருங்க. கார்சினோஜெனிக். அப்ப கார்சினோஜெனிக்னா கேன்சரு, கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட், குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றது, அஃபெக்ட் அக்யூட்டிக் லைஃப். ஓகேங்களா? அக்வாட்டிக்னா அந்த ஃபிஷ் மாதிரிலாம் பாதிக்கப்படுத்துறது. அப்போ ஸ்டிமுலேட் ஃபங்கல் growth, எபிபைட்ஸ், காஸ் வெதர் அண்ட் ஃபோர்காஸ்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்துது. ஓகேங்களா? அப்போ ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனால இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துது. பாருங்க, பாஸ்பேட்டால யூட்ரிஃபிகேஷன் நடக்குது. பைட்டோ சானிடரி ப்ராடக்ட்ஸ், பைட்டோ சானிடரி ப்ராடக்ட்ஸ் பிளான்ட் மூலியமா ஏற்பட்ட சானிடரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மூலியமா என்ன நடக்குது பாருங்க. பைட்டோ சானிடரினா பிளான்ட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, ஹெர்பிசைடு, பூச்சிக்கொல்லி, உரம், அதெல்லாம் அடிக்கலாம் அதெல்லாம். அப்போ இது வந்து வாட்டர் என்ன சேரதால வாட்டர் டேபிள் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதுவுமே கேன்சர் ஏற்படுத்துது, ரீனல் ஃபெயிலியர், அந்த உடல் ரீதியா அந்த ஃபெயிலியர்ல இருக்கு. மீத்தேன் பாருங்க, ருமினேட்டிங் கேட்டல், ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். மீத்தேன்ன்றது நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? இப்ப ருமினேட்டிங் கேட்டல்லாம் இப்ப வந்து இந்த ஆடு மாடுகள்லாம் இருக்குல்ல, ஆடு மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த என்ன சொல்றது, அதோட எக்ஸ்கிரீஷன் இருக்குல்ல, அதுலயே மீத்தேன் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? சோ இது வந்து பவர்ஃபுல் கிரீன் கேஸ். புரியுதுங்களா? சோ இதுதான். அப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைட் ஒரு அவுட்லைனு பாருங்க. பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் போலாம் பாருங்க. ஓகே பாருங்க. அப்போ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், ஆந்திர பிரதேச ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோமா. இதுல வந்து எது வந்து லோக்கல் என்ன ப்ராப்ளம், ரீஜனல், இன்னொன்னு குளோபல். புரியுதுங்களா? இந்த பெர்ஸ்பெக்டிவ் புரியுதுல? அடுத்து பாருங்க, இப்போ ஒவ்வொரு பத்தி படிங்க. குளோபல் இஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்ல. இது முக்கியமான இஷ்யூஸ். இதுல பயோடைவர்சிட்டி லாஸ் பத்தி பேசுறீங்க, டெசர்டிபிகேஷன் ஒரு முக்கியமான ஈவெண்ட், ஆசிட்ரி என்ற ஒரு முக்கியமான ஈவெண்ட், ஆயில் பொல்யூஷன், ஹசாரஸ் வேஸ்ட். சரிங்களா? இது எல்லாமே குளோபல் இஷ்யூஸ். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் போலாமா? பாருங்க எப்படி கேள்விகள் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. ஐடென்டிஃபை என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் which
ஆர் லோக்கல் இன் நேச்சர். லோக்கல் இன் நேச்சர் பாருங்க மேம், இது கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா பாருங்க. இதுல இருக்கிற எந்தெந்த இஷ்யூ இந்த லோக்கல் இன் நேச்சர்னு கேக்குறாங்க பாருங்க. டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர் இது லோக்கலா இல்ல குளோபலா? அது குளோபல் சார். குளோபலா மேம்? அப்ப ஒண்ணு வராது தானே. பாருங்க ஆப்ஷன் ஒண்ணு எங்க இருக்கு பாருங்க, ஃபோர்த்ல இருக்கு. இது அடிச்சிடலாமா பாருங்க. ஓகே, இப்போ வராது இது. லேக் பொல்யூஷன் பரவாயில்ல, நீங்க ஒரு முறை எல்லாத்தையும் படிங்க. லேக் பொல்யூஷன் இருக்கட்டும், சாயில் எரோஷன், கிளைமேட் சேஞ்ச் மேம் லோக்கலா குளோபலா? குளோபல் குளோபல். அப்ப கண்டிப்பா கிளைமேட் சேஞ்ச் வரதுல ஃபோர் பாருங்க, இங்க பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. மற்றது யோசிக்க வேண்டாம், ஆப்ஷன் கண்ணை மூட்டு போடலாம். புரியுதுங்களா? இதுதான் புரியுது சார். எலிமினேஷன் டெக்னிக். இப்ப பாருங்க, படிச்சு பாருங்க. லேக் பொல்யூஷன் ஒரு குறிப்பிட்ட ஏரியா நடக்கும், சாயில் எரோஷன் சாயில் எரோஷன் குறிப்பிட்ட நடக்கும். வெரி நடக்கும். குட் மேம். வாட்டர் லாகிங் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, வாட்டர் லாகிங் ஒண்ணு இல்லை மேம், தண்ணி தேங்குறது. சால்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் குறிப்பிட்ட ஏரியா இருக்கு. புரிஞ்சு வச்சுங்களா? அப்போ புரியுது. உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்டா தெரியலனா கூட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. அப்போ ஆப்ஷன் ஒண்ணு கடி. சரிங்க சார். ஓகே மேம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது ரீசன் பாருங்க. ரீசன் அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின். த சேஞ்ச் இன் சி லெவல் at any coastal location depends on the sum of global, regional, local factor. இது சொல்லலாம் இப்படி. ஒரு சி லெவல் இன்க்ரீஸுக்கு இது எல்லா ஃபேக்டர்ஸும் காரணமா இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்கலாங்களா கூடாதா? புரியுதுங்களா? இருக்கலாம் சார். இருக்கலாம். அப்ப therefore the global mean sea level rise translates into uniform rise in the sea around the world. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி அந்த சி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னு அவசியம் இருக்கா? இல்ல சார். இல்ல. ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். அப்போ 2 தப்பு, 1 ரைட். அப்ப ஆப்ஷன் பாருங்க, அசர்ஷன் ரைட், ரீசன் தப்பு. பாருங்க ஆன்சர் சி வர வாய்ப்பு இருக்கு. பாருங்க இவ்வளவுதான் மேம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which of the following gases has the maximum contribution to the global warming? ஓகேங்களா? அப்போ இங்க வந்து குளோபல் வார்மிங் என்னது? இந்த எர்த்துடைய டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கு இங்க இருக்கிற கேசஸ்ல எது முக்கியமான கேசஸ் சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க. மீத்தேனா சார்? மீத்தேனும் காரணம், ஆனா அதிகமான கேசஸ் எது இங்க படிச்சு பாருங்க. ரொம்ப அதிகமா எந்த கேஸ் வந்து அதிகமா அதிகமா ரிலீஸ் ஆகுது? குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் ரொம்ப கம்மிப்பா. இதெல்லாம் வந்து ஓசோன் அதுதான் கரெக்ட். ஓசோன் டெப்ளிஷன் அந்த மாதிரி இப்பெல்லாம் குறைச்சிட்டாங்கடா. அது பாத்தீங்களா, குறைச்சிட்டாங்கப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு தானே. நீங்க எதை பர்ன் பண்ணா என்ன ஆகும்பா? கார்பன் டை ஆக்சைடு தானே வரும். ஓகேங்களா? நீங்க வந்து கோல் எரிச்சா கார்பன் டை ஆக்சைடு வரும். நீங்க வந்து பைக் ஓட்டு போனா அதுல கார்பன் டை ஆக்சைடு வரும். நீங்க விறகு எரிச்சா கார்பன் டை ஆக்சைடு வரும். எல்லா இடத்துலயும் கார்பன் டை ஆக்சைடு வரும். அப்போ மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் குளோபல் வார்மிங் வந்து கார்பன் டை ஆக்சைடு காரணம். இந்த சிஎஃப்சின்றது ஓசோன் டெப்ரேஷனுக்கு காரணம். மீத்தேன்ன்றதும் குளோபல் வார்மிங் காரணம். ஆனா மீத்தேன் வந்து ரொம்ப ரேரு. புரியுதுங்களா? அதனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப ரேரா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த சல்பர் ஹெக்ஸா குளோரைடு இதுவுமே வந்து குளோபல் வார்மிங்க்கு காரணம் தான். ஓகே மேம். இன்னொன்னு, இங்க இருக்கிறது எல்லாமே குளோபல் வார்மிங்க்கு காரணம் தான். ஆனா அதுல அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. இப்படி புரிஞ்சுங்க. அப்படி புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். இந்த மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஆனா இது எல்லாமே கிரீன் கேசஸ் தான். புரியுதுங்களா? சிஎஃப்சி வந்து கிரீன் கேஸ் சொல்லலாம், ஓசோன் டெப்ளிஷன் காரணமா இருக்கு. அப்படி புரிஞ்சுட்டா பாருங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, இது ட்ரை பண்ணுங்க. த குளோபல் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஓசோன் டெப்ளிஷன் டியூ டு த எமிஷன் ஆஃப் ஓசோன் டெப்ளிஷன் யார் ஏற்படுது சொல்லுங்க பாப்போம். சல்பர் டை ஆக்சைடு, குளோரினேட்டட். சொல்லுங்க மேம். கார்பன் டை ஆக்சைடு. எது மேம்? கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா வரும்ல சார். ஓசோன் டெப்ளிஷனுக்கு கார்பன் டை ஆக்சைடு எப்படி மேம் காரணமா இருக்கும்? நம்ம ஓசோன் டெப்ளிஷனுக்கு சிஎஃப்சின்னு படிச்சல, ஏர் கண்டிஷனரு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அதுதான் ஓசோன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஓசோன் டெப்ளிஷனுக்கு, இது ஓசோன் டெப்ளிஷனுக்கு இது காரணமா இருக்கும். மற்ற மூணு இருக்குல்ல, இது மூணு வந்து குளோபல் வார்மிங்க்கு. புரியுதுங்களா மேம்? ஆன்சர் வந்து பி ஒன்லி தான் வரும். ஓ, அப்படியே ரிலேட் பண்ணி இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ஓசோன் டெப்ளிஷன் குளோபல் வார்மிங்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போட்டுருங்க. புரியுதுங்களா மேம்? ஓகே சார். ஓகே மேம், இது சொல்லுங்க பாப்பா. இப்பதான் சொன்னேன் டு குவாலிஃபை ஹசார்டஸ் வேஸ்ட் அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. படிச்சத டாக்ஸிட்டி,
டாக்ஸிட்டி வந்துடும். ஓகே, போரோஸ் கரெக்ட். ரேடியோ ஆக்டிவிட்டி இல்ல. ரேடியோ ஆக்டிவ் படிச்சதுல இல்ல. ஆ சரி, ஓகே. மற்றது பாருங்க. இக்னிபிலிட்டி இருக்குல்ல, இப்படி இருக்கு. கரோசிவிட்டி படிச்சோம். க்ளோசிவிட்டி இருக்கு. ரியாக்டிவிட்டி ரியாக்டிவிட்டி படிச்சோம். ரியாக்டிவிட்டி படிச்சோம். இல்ல. ஓகேங்களா, நம்ம படிச்சோம். படிச்சது இது 4 படிச்சோம். ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. டாக்ஸிட்டி, இக்னிபிலிட்டி, ஓகே. கரோசிவிட்டி, ரியாக்டிவிட்டி, இது 4 படிச்சோம். ஓகே, நம்ம ஏபிசிடி இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல. ஏபிசிடி 4 இருக்கா பாருங்க. ஏபிசிடி 4 இல்ல, ரைட்டுங்களா? ஆனா இந்த 4 கன்ஃபார்மா வரும். அப்போ அது மாதிரி இல்ல. ஆனா ஆப்ஷன் பாருங்க, இ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களே, ம் ரேடியோ ஆக்டிவிட்டியும் அந்த 4 இதுல இது சேர்த்துக்குங்க. அப்போ ஆல் த அபோவ் ஆன்சரு. புரியுதுல மேம்? மேம் அதான் சொல்றேன். நம்ம கொஸ்டின் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணா லாஜிக்கலா அதுதான் புரிஞ்சுக்க சொல்றேன். இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன மேம்? இப்போ நியூக்ளியர் வேஸ்ட்லாம் வரதுலாம் ரேடியோ ஆக்டிவிட்டி தானே. யுரேனியம், தோரியெல்லாம் படிச்சலாம், நியூக்ளியர் பவர் பிளான்லாம் வருதுல்ல. அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டின்றது என்ன ஏற்படுத்தும்? ஹசார்டஸ் வேஸ்ட் தானே. லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்க இதுவும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நான் மெட்டீரியல் எடுக்கும்போது இது அங்க கொடுக்கல. ஓகேங்களா, மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஆனா கொஸ்டின் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் அங்க போடல உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. த மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் டைப் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் கண்டுபிடிங்க. ஹியூமனுடைய ஆர்கானிக் வேஸ்டா, வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்டல் மேட்டரா, நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸா, நேச்சுரல் நியூட்ரியன்ட் பிரசன்ட் இன் எக்ஸஸா? நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ். வெரி குட் மேம். ஏன்னா இப்ப ஹியூமன் ஆர்கானிக் வேஸ்ட் ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம வந்து நம்முடைய எக்ஸ்கிரிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியா வந்து இதாயிடும். ஓகேங்களா, உரமா மாறிடும், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி ஃபேக்கல் மேட்டர் அதான் அதுவும். இப்போ நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே நார்மல் ஆயிடும். நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ் தான் என்ன பண்ணும், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். பிளாஸ்டிக்ஸ் மாதிரி. வெரி குட் மேம். விஷயம், பிளாஸ்டிக் என்ன பண்ணோம், நம்ம வந்து டிகிரேடே ஆகாது. பல ஆண்டுகள் ஆகும் டிகிரேட் ஆகிறதுக்கு. அப்போ என்னோட பாதிக்கும். வெறும் இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நீ படிக்கவே அவசியம் இல்ல, லாஜிக்க புரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு போக முடியாது. கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின் படிச்சுட்டு அது என்ன கேட்கறாங்களோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சீங்கன்னா டெஃபினட்டா போடலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் படிச்சு போக முடியாது. புரியுதுங்களா? காமெடியோட நேச்சரே தான். இது சொல்லுங்க பாப்போம். அமாங்ஸ் த ஃபாலோயிங் which is better suited for dumping of nuclear waste? கண்டுபிடிங்க பாப்போம். ஓஷன். ஓஷனை தூக்கி போடலாமா? சாய் நியூக்ளியர் வேஸ்டா? ஃபாரஸ்ட்ல தூக்கி நியூக்ளியர் போடலாமா, வேஸ்டா? டெசர்ட்ல தூக்கி போடலாம், என்ன வரலாம்? லாஜிக்கலா யோசிங்க. மைன்ஸா சார்? மைன்ஸ் என்ன மைன் பாருங்க. சால்ட் மைன்ஸ். சால்ட் மைன். மேம் சால்ட்டுக்கு பெரிய பவர் இருக்குல்ல. நீங்க ஒண்ணு இல்ல மேம், இப்ப நீங்க ஊறுகாலாம் செய்யறாங்களா வீட்டுல, ம் அந்த ஊறுகாலாம் பாத்தீங்கன்னா வந்து உப்பு அதிகமா போடுவோம் தெரியுமா? ஆமா. ஏன்? உப்பு போட்டா சீக்கிரம் பாதிப்பு ஏற்படாது. உப்பு பயங்கரமான ஒரு இது மேம், என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பு ஏஜென்ட் அது. அதனால சால்ட், இப்ப சால்ட் மைனிங் வந்து சால்ட் அங்கிருந்து எடுத்துட்டு அது வந்து ஹோல்ஸ் இருக்குல்ல, அங்க நியூக்ளியர் வேஸ்ட் உள்ள போட்டு மூடிட்டீங்கன்னா வச்சுங்களேன், அது ரிலீஸ் ஆகாது. புரியுதுங்களா? சோ ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்படிதான் லாஜிக். நீங்க யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா. டெசர்ட்ல எங்க போய் போடுவீங்க? புளி பறிச்சா போட முடியும்? அது செட் ஆகாது. அப்படியே அப்பயும் நியூக்ளியர் வேஸ்ட் ரேடியேஷன் மேம். இதெல்லாம் நியூக்ளியர் வேஸ்ட் ரேடியேஷன். ரேடியேஷன் எங்க போட்டாலும் வெளியில வந்துடும். அப்போ சால்ட் மைன் மாதிரி வந்தாதான் ரேடியேஷன் சரி பண்ண முடியும். ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்க. ஓகேங்களா மேம்? புரியுதுல? ஓகே சார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது கண்டுபிடிக்க பார்ப்போம். ஹசார்டஸ் வேஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் மேம் பார்த்தல அதே தான். பட் இது ஆமா எக்ஸாக்ட்டா சார். என்ன கேக்குறாங்க, ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மீனிங் புரிஞ்சதுன்னா போடலாம். இக்னிட்டபிள், கரோசிவ். ஏ வந்து 4. இக்னிட்டபிள் என்று ஏபிள் டு சஸ்டைன். வெரி குட் மேம். ஏன்னா இக்னிட்டபிள் என்றது கம்பஷன், எரியுது. புரியுதுங்களா? வெரி குட். அப்போ பாருங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண, ஆப்ஷன் வாங்கலாம். ஏவுக்கு 4 எங்க இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க மேம், 2 2 3 இருக்கா? இருக்கு. அப்போ 1 4 அடிச்சிருங்க மேம். டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? இப்ப எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க வாங்க. ஏவுக்கு 4 2ல இருக்கா, பிக்கு 3 2ல இருக்கா? அப்போ டி விட்டுருங்க. 2.
அப்ப டி பி டூ. பிக்கு 3. ஏன்னா அவங்களே தான் கொடுத்துட்டாங்கல்ல. ம் லாஜிக் புரியுதுங்களா? அதான் இது ரெண்டு தானே ஆப்ஷனு. இந்த ரெண்டுல தான் பிக்கு 3 ரெண்டு பேர் இருக்குல்ல. அப்ப ஆப்வியஸா பிக்கு 3 தானே இருக்குன்னு. ஆ இல்ல நான் டி சொல்றேன் சார். லாஸ்ட் டிக்கு டூனாலே அப்ப 3 தான் ஆன்சர்னு வந்துரும்ல. ஓ அப்படி இருக்குங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு டாக்ஸிக்கு டெஸ்ட்ராய் எது போறீங்க? எந்த ஆப்ஷன் டி சொல்றீங்க? வந்து டி வந்து காஸ் அ சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ. ஓ ஓகே 2 ஓகே ஓகே ஓகே. ஓ டிக்கு 2 பண்ணும். டாக்ஸிக் வந்து ஓ சூப்பர், அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். அப்ப அதான் சொல்றேன், ஒன்று தெரிஞ்சவரை நீ போடலாம். சூப்பர், வெரி குட். அதாவது நீங்க வந்து டாக்ஸிக்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு டக்குன்னு போட்டீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எது ஏன்னா வந்து எனக்கு சி சொல்லுங்க. வந்து எனக்கு டக்குன்னு கெஸ் பண்ண தெரியல. இது ஆ வெரி அன்ஸ்டேபிள்ன்றது எனக்கு டக்குன்னு வரல. ஆனா டாக்ஸிக் வந்து ஹெல்த் வெரி இஷ்யூ குட். ரிலேட்டட் அந்த மாதிரி. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. அப்ப இக்ரிட்டபிள்னா ஏபிள் டு சஸ்டைன் கம்பஷன். கரோசிவ்னா பாருங்க. அப்ப பிக்கு என்ன போட்டிருக்காங்க? 3. டெஸ்ட்ராய் கண்டெய்னர்ஸ். டெஸ்ட்ராய் கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து ஆயில் எல்லாம் கொண்டு போகுது, கேஸ் எல்லாம் கொண்டு போகுது, அந்த கண்டெய்னர். ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம்? ரியாக்ட் பண்றது. அன்ஸ்டேபிளா இருந்தா ரியாக்ட் வெரி பண்ணணும். அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிளா இருந்தா ரியாக்ஷன் நடக்கணும். ரைட்டுங்களா? டாக்ஸிக்னா சீரியஸ் கல்வி. இவ்வளவுதான் மேம். கான்செப்ட் புரிஞ்சு அடுத்த மாத்தி விட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இது பாருங்க. டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. முனிசிபல் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், பயோமெடிக்கல் சிரிஞ்சஸ். வெரி குட். பயோமெடிக்கல் வேஸ்ட் அவ்வளவுதான். சிரிஞ்சஸ். சூப்பர் மேம். அப்ப சிக்கு 4 எங்க இருக்கு பாருங்க. சி சிக்கு ஃபோர் 4 டூ சிக்கு 4 மேம் 3 மூணு ஆப்ஷன் இருக்குது. இருக்கு. சரி இப்ப ஒண்ணு மட்டும் அடிச்சிடும். அடுத்தது கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்க, வந்துடும். டாக்ஸிக் வேஸ்ட் இ வேஸ்ட் சார். வெரி குட் மேம். டாக்ஸிக் வேஸ்ட், இ வேஸ்ட். ஒண்ணு ஓகே. அப்போ பிக்கு 1. பிக்கு 1 எங்க இருக்கு பாருங்க. இந்த பாருங்க. அப்ப 2 ஆப்ஷன். அப்போ 1 அடிச்சிட்டேன். 2 3. அடுத்தது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து சொல்லுங்க. இது என்ன? இது படிக்கல. டிமாலிஷன் வேஸ்ட் என்ன மேம்? டிமாலிஷன் வேஸ்ட்னா சீக்கிரமா அழியக்கூடிய அப்படியா? அது அப்ப கிடையாது. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். டிமாலிஷன் வேஸ்ட்னா டிமாலிஷ் பண்றது. டெமாலிஷ் பண்ணும்ல. இப்ப ஓகே. ஓல்டு பில்டிங்ஸ். அப்ப முனிசிபல் வேஸ்ட். அவ்வளவுதான் மேம். இது அதான் லாஜிக்கலா யோசிக்க சொல்றேன். அப்போ ஏவுக்கு 3 பாருங்க. அதை கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு பாருங்க. 2. லாஜிக் புரியுதுங்களா? பாருங்க. அப்ப முனிசிபல் வேஸ்ட்ன்றது டிமாலிஷன் வேஸ்ட். டிமாலிஷ் பண்றது சொல்லல, டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு. ஓகே ஓகேங்களா? ஓகே. அப்ப பயோமெடிக்கல் ஸ்ட்ரென்ச். அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரா மேம். ஸ்ட்ரான ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம அந்த இப்போ வந்து இதெல்லாம் இருக்குல்ல, ரைஸ் பேடிலாம் இருக்குல்ல, பேடி வீட்டு, இதெல்லாம் நம்ம வந்து அதோட பாத்தீங்கன்னா இது வைக்கோல் வைக்கோல் தான் ஸ்ட்ரா. வைக்கோல் தான். ஓகே. வெரி குட். வைக்கோல் தான் ஸ்ட்ரா. அது புரியுதுங்களா? டக்குன்னு பாத்துட்டு மூளைக்கு வரல சிம்பிள். அதுதான் சொல்றேன் நான். இப்ப நீங்க என்னன்னா மேம், நீங்க எந்த ப்ரீ நோஷன் வச்சுட்டு எக்ஸாம் போவாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப கூலா போங்க. கொஸ்டின் வந்து பாருங்க. லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுங்க. டெஃபினட்டா நிறைய போடும். புரியுதுங்களா? வெரி குட் மேம். இது சொல்லுங்க பாப்போம். வேஸ்ட் யுரேனியம் ஃப்ரம் த நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் கால்டு. வேஸ்ட் யுரேனியம் இதுல எது வேஸ்ட் யுரேனியம் சொல்லுங்க. தெரியல. நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ண பிறகு வருது மேம், வேற ஒண்ணும் இல்ல. யூஸ் பண்ணிட்டல. இப்ப யுரேனியத்தை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த வேஸ்டேஜ் தூக்கிட்டு போய் டம்ப் பண்ணுவீங்க சால்ட் மைன்ஸ்ல. அது அந்த யுரேனியத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. என்ன இதுக்கெல்லாம் கெஸ் பண்ணுங்களேன். டிப்ளீட்டட். வெரி குட் மேம். டெப்ளீட்டட். என்ரிச்னா மேம், ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் வந்து நேச்சுரலா யுரேனியம், நான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. யுரேனியம் 235 ஒன்னு இருக்கும். இது வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா 0.7% தான் இதுல வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா 3 to 4% நம்ம வந்து என்ரிச் பண்ணணும். என்ரிச்மெண்ட்னா அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம், அதோட தன்மையை. அப்போ இது வராது. ரைட்டுங்களா? ஃபெர்டைல் யுரேனியம்னா இதுவும் இது ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். ஏன் ஃபெர்டைல்னா அந்த யுரேனியத்துக்கு நல்ல ஒரு ஒரு வளமா இருக்குது. பிசைல் யுரேனியம்னா, பிசைல்னா வந்து வெடிக்கிறது. சரிங்களா? வேஸ்ட் யுரேனியம்னா டெப்ளீட்டட். டெப்ளீட்டட் அர்த்தம் கடைசி யூஸ் பண்ணி முடிச்சது. முடிஞ்சது. ஓகே. இவ்வளவுதான் மேம் விஷயம். லாஜிக் புரியுதுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மேம். ஓகேங்களா? சரிங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு ஓரளவு ஓகே எல்லாமே. இப்போ இந்த கிளாஸ் ஓரளவு புரிஞ்சுதா மேம்? ஓகே சார். உங்களுக்கு ஒரு ஐடியா. ஆக்சுவலி இந்த இந்த கான்செப்ட்ஸ் வந்து இந்த சாப்டர் வந்து பெருசா அது படிக்க வேணாம்னு விட்டுருவோம். ஆனா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
கண்டிப்பா மேம். நம்ம இன்னையோட வந்து எத்தனை கிளாஸ் போட்டிருக்கோம்? 9 கிளாஸஸ் போட்டிருக்கோம். 9 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு 8 கிளாஸஸுக்கு வீடியோ அனுப்பிட்டேன், பிபிடி அனுப்பிட்டேன், சரி, பிடிஎஃப். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து 9th கிளாஸ். இதுக்கு உங்களுக்கு வீடியோ அனுப்பிடுறேன், பிடிஎஃப் அனுப்பிடுறேன். என்ன பண்றீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த திரும்ப ஒரு முறை ரீவிசிட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? நம்ம ஓகே நடத்துறது பாத்துருங்க, கூடவே டெக்ஸ்ட் வச்சுக்கிட்டே பாருங்க. ஓகே ஓகேங்களா? வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, டெஃபினட்டா சொல்றேன், இதுல 5 கொஸ்டின்ஸ்ல ஒரு மினிமம் 4 கொஸ்டின் அடிக்க முடியும் உங்களால. சரி சரிங்களா? இது பாருங்க, கண்டிப்பா இந்த முறை இது போட முடியும் நம்புறேன். ஓகேங்களா மேம்? ஓகே மேம், சரி தேங்க்யூ so மச். தேங்க்யூ சார். ஹாவ் தேங்க்யூ a nice சார். day மேம். பை மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். ஓகே சார்.